அப்ப இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் வெளில வரும்போது எப்படி நீங்க இந்துவா ஒன்று சேருவீங்க? மதுவை விட இது ரொம்ப மோசமானது. அதுவாது கொஞ்சம் நிந்து கொள்ளும், இது அன்றைக்கே கொள்ளும். அதனால இதை ஒட்டு மொத்தமா ரூட் அவுட் பண்ண வேண்டியது அவசியம். இது ஒரு இயக்கம் மட்டுமே பண்ண முடியாது, ஒரு விழிப்புணர்வை தான் உண்டாக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அவர் அரெஸ்ட் பண்றாங்க இல்ல ஜாமீன் கொடுக்குறாங்க அது வேற விஷயம். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கையில தான் இருக்குது. அண்ட் இன்னும் சில அதிகாரிகள் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த விசாரணையை நீங்க நடத்துங்க. எங்கெங்கெல்லாம் இப்போ சொல்றீங்கல்ல, இதுல இத்தனை கோடி அதுல அத்தனை கோடி இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்டா இருக்குது கர்நாடக அரசுன்னு மாணிக்கம் தாகூர் அன்னைக்கு சொன்னார்ல, ராகுல் காந்தி இன்னைக்கு வந்துக்கிறாருல, அப்ப அவர்கிட்ட போய் கேட்கணும்ல. கான்ஸ்டியூஷன் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துன்னு சுத்துறீங்களே, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க, தேசிய ஒருமைப்பாடா வாடவர். அப்ப அதுக்கு எதிராக உங்களுடைய அரசாங்கம் தான் நடந்துக்குது. ஆனா ஒரு கிளாட் எக்ஸாமே எழுதி தோத்துப்புட்டு என்ன படிச்சோன்னு கூட தெரியாம, கான்ஸ்டியூஷன்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் என்னன்னு தெரியாம, சுப்ரீம் கோர்ட்டோட நெகோசியேஷன்ஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்ற தற்குறிகள் கையில நீங்க கொண்டு போயிட்டு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்படித்தான் ஜென்சி இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள் கையில காங்கிரஸை கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னு நீங்க பாக்குறீங்கல்ல. உன் கம்பெனிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸோட நாலேஜோட ஒருத்தன் வேணும். ஆனா நாட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லாம தற்கொலை கிட்ட தூக்கி கொடுத்தனமா நீ? இளையபாதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்த டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். அண்ணாமலை அவர்கள் இப்போ அப்துல் கலாமுடைய நினைவு தினத்துக்கு போயிட்டு அவர் இந்த கர்ச்சீஃப் கட்டி இருந்தது, அதாவது குல்லா வச்சிருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா பார்க்கப்படுது சார். அவங்களுடைய ஃபேன்ஸே நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, நான் எங்க போனாலுமே பொட்டு வச்சிருப்பேன், என்னுடைய ஹிந்துன்ற ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், அந்த மாதிரி பேசிட்டு இப்ப திடீர்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதாவதுங்க இதுல ரெண்டு விஷயம் பார்க்கலாம். இப்போ அங்க பக்கத்துல இருக்கவர் யாரோ சொல்றாரு, அதுக்கப்புறம் அந்த கர்ச்சீஃபை அவரு கட்டிக்கிறாரு. இப்ப நீங்க இந்த பொற்கோவில்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மாதிரி ஸ்கார்ஃப் கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? பண்ணியே ஆகணும் சார். எல்லாரும் கட்டியிருக்காங்க. குருதுவாராக்குள்ள உள்ள போனாவே இல்லையா, வெளியே வச்சிருப்பாங்க, எடுத்து கட்டிட்டு உள்ளேயே போகணும். கரெக்டா? உடனே நிச்சயமா கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னும் போது அப்ப நீங்க அங்க போறீங்கன்னா அதை கட்டுப்பட்டு தான் போகணும். இப்போ நம்ம திருப்பதி கோவில்லையே கூட எல்லாரும் கோவிலுக்கு போயிட முடியாதுங்க. நீங்க இந்து அல்லாதவர் அப்படின்னு சொன்னா அப்ப அங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அதுல நான் இந்த கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் நம்புகிறேன் அப்படின்றத சம்திங் இருக்கு, அதை நீங்க எழுதி டிக்ளேர் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போனோம். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், திருப்பதி கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா நெத்தில விபூதியோ இல்லை இந்த திருமண்ணோ ஏதோ இருக்கணும், அங்கேயே கூட நிறைய பேர் போட்டு விடுவாங்க. அது எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா எனக்கு தெரியல. நான் போகும்போது அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க, நான் விபூதி வச்சுட்டு போயிருந்தேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதவங்களுக்கு அங்கே சில பேர் திருமண் வைக்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அது அந்த கோவிலுடைய சம்பிரதாயம்ங்கும் போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் இருந்ததா அப்படின்னு தெரியல, அதனால யாரோ சொல்றாங்க அவர் அதை கட்டிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நான் பெருசா பார்க்கல. ஆனா அவர் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போகணும்னு சொன்னார் இல்லையா, அதுலதான் எனக்கு உடன்பாடு. ஜாதி மதம் அப்படின்றது, ஏன்னா என்னுடைய ஜாதியோ மதமோ இல்லை என்னுடைய நிறமோ என்னுடைய மொழியோ நான் படித்த படிப்போ இல்லை என்னுடைய கருத்தோ எதுவுமே நான் உள்ள வச்சுட்டு போக முடியாது. எங்க போனாலும் கூடவே தான் இருக்க போறது, அதை எதுக்கு நான் உள்ள வைக்கணும் அப்படின்னு. இதுல ஏன் நான் அவ்வளோ இதுவா நான் அந்த விஷயத்த மட்டும் கேள்வி கேட்கிறேன்னா, இவரே தான் சொன்னாரு இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல ருத்ராட்ச கொற்றையோட போறாங்க, அப்படி இப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்ப இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் வெளில வரும்போது எப்படி நீங்க இந்துவா ஒன்று சேருவீங்க? இதுதான் நான் முரண்பாடா பாக்குறது. மற்றபடி இந்த கர்ச்சீஃப் கட்டினதுல அந்த இடத்துல அது ஏதோ கட்டாயம் போல இருக்கு, அதனால பண்ணியிருக்காரு. இன்னும் சிலது கூட பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்தது தான், நமக்கு அது தெரியாது. இது மாதிரி அந்த மாதிரி சில இதில் கலந்துக்கும் போது யாராக இருந்தாலும் நெத்தியில் அந்த கர்ச்சீஃப் கட்டு போகிறது, குல்லா இல்லைன்னா அந்த ஒரு துணியை கட்டிக்கொள்வது அப்படின்னு. ஸோ அங்கே அந்த பழக்கம் இருந்திருக்கு, சொல்லியிருக்காங்க, அதனால அவர் செஞ்சிருக்காரு. இதை நான் பெருசாக பார்க்கல. ஓகே சார். சார் இப்போ இந்த வி த லீடர்ஸுடைய அடுத்த ப்ரோக்ராம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஏதோ பண்ணுறதாகவும் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க.
இப்படியே காய் நகர்த்திட்டு போய் பெரிய லெவல் எப்பதான் பண்ண போறாரு அண்ணாமலை அவர்கள்? ஏங்க இவ்வளோ பரபர பரபர பரபரன்னு பறந்துனே இருக்கிறீங்க நீங்க? அப்படி இருந்தாரு சார், அதனாலதான் சார் பரவாயில்ல. அது ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்துல அவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப அவர் இது பண்றதில்ல, ஒரு சஜஷனாக தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு பல விஷயங்கள். இன்னைக்கு கூட பார்த்தேன், இத்தனை இடங்கள்ல வந்து 500 மீட்டருக்குள்ள டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன, அதெல்லாம் வந்து மூடணும் அப்படின்லாம் போட்டிருக்காரு. ஸோ அது வந்து முட்டி தள்ளுவதாக இல்லாமல் ஒரு தோழமை சுட்டு மாதிரி தான் இருக்கு. அதையும் நான் தப்புன்னு சொல்லலை, சொல்றதை சொல்றோம். ஏன்னா இப்போ அது இயக்கம் தான், கட்சி கிடையாது. அதனால அரசியலா இல்லாம மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நாங்க சொல்றோம், அதை நீங்க சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இல்லையா? ஓகே, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா கொஞ்சமா வந்து இது கட்சியாக மாற வேண்டும். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு போயிடுச்சிங்க. 1 நிமிஷம் அந்த அளவுக்கு 5 செகண்டுக்கு வந்தாச்சு. நீங்க ரொம்ப எடுத்துட்டே போனீங்க அப்படின்னா ஒரு அந்த ஆர்வம் போயிடும் அப்படின்னு சொல்றேன் நான். அதுக்காக வந்து ரொம்ப அவசரமா வந்து மாசத்துக்கு 2 மாநாடு, ஒரு ஊர்வலம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நல்ல கான்ட்ராஸ்ட் தெரியுது. அப்ப வந்து அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தாரு, அரசியல் கட்சியில அரசியல் பண்ணிட்டு இருந்தார். இப்ப கட்சின்ற அமைப்பு இல்லை, அதனால அந்த வேகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அதுக்காக ரொம்ப இதுவாகவும் போயிட முடியாது. பட் இது நான் மறுபடியும் சொல்றேன், இதை நான் தப்புன்னு நினைக்கல விக்ரம். ஏன்னா எலெக்ஷன் என்ன எப்போ வரப்போகுது, இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள கொஞ்சமா வந்து கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. சில பேருக்கு இது வந்து மன சங்கடமா இருக்கும், நான் அப்படி பார்க்கல. ஓகே சார். இருந்தாலுமே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு சார், இந்த பொள்ளாச்சியில வந்து நடந்த மாநாடுல வந்து போதை ஒழிப்பு மாநாடுன்னு வச்சிருக்காப்ல. பட் இருந்தாலுமே உங்க கூட உட்காந்துருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து மதம் இருந்துருவீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். நீங்க பாத்தீங்களா அவங்க சரக்கு அடிக்கும் போது? இல்ல சார், குற்றச்சாட்டா வைக்கப்படுறது அவங்க மேல. குற்றச்சாட்டு வைக்கிறது யார் மேல எதை ஒண்ணா வைக்கலாங்க. இன்ஃபேக்ட் அந்த போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்றது வந்து போதை பொருள், மதுவும் போதை தான், கள்ளும் போதை தான். சில பேருக்கு பணமே போதை தரும், சில பேருக்கு பதவி போதை தரும், சில பேருக்கு அதிகாரம் போதை தரும், சில பேருக்கு சினிமா போதை தரும். போதை அப்படின்றது வந்து ஒரு காமனான டேர்ம். பட் அந்த போதை ஒழிப்பு மாநாடுல அவங்க டார்கெட் பண்ணது வந்து இந்த மது அல்லாத மற்ற போதை பொருட்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தடை செய்யப்பட்ட பொருட்கள். மது தடை செய்யப்பட்டது கிடையாது, இத்தனை வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தானே தவிர மற்றபடி அது வந்து தங்கு தடையில்லாமல் கிடைக்கின்ற விஷயம். நிறைய இடத்துல வந்து குடிக்கிற தண்ணி கூட கிடையாது, கஷ்டமா இருக்கும். இந்த தண்ணிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவங்கெல்லாம் எங்கேருந்து தான் தண்ணி எடுத்து சரகெல்லாம் உற்பத்தி பண்றாங்களோ தெரியல, சரி இருந்துட்டு போட்டோம். அதை குறித்து தான் அது. இப்ப நேற்று கூட பாருங்க, ஏதோ இரும்பு பட்டறையில வந்து ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய கேட்ச் ஒன்று அதுவும் பார்த்தோம். அந்த இது வந்து ஏதோ மற்ற கல்லூரியில இருக்கவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து புறையோடி போய் கொண்டிருக்கின்றது. மதுவை விட இது ரொம்ப மோசமானது. அதுவாது கொஞ்சம் நிந்து கொள்ளும், இது அன்றைக்கே கொல்லும். அதனால இதை வந்து ஒட்டு மொத்தமா ரூட் அவுட் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து ஒரு இயக்கம் மட்டுமே பண்ண முடியாது, ஒரு விழிப்புணர்வை தான் உண்டாக்க முடியும். அவங்க வீட்டில் பெற்றவங்க வந்து பசங்களை ஒழுங்காக கவனிக்கணும், ஸ்கூல்ல வந்து வாத்தியார் கவனிக்கணும். பட் ஸ்கூல்ல வாத்தியார் வந்து இவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு கேட்டால் உடனே வந்து வேற மாதிரி சாயம் பூசுறாங்க. வாத்தியாரங்க பயப்பட வேண்டியதாகுது இந்த காலத்துல. ஸோ அல்டிமேட்லி பெற்றவங்க தான் பிள்ளைங்களை கவனிக்கணும். பெற்றவங்களுக்கு நேரமே கிடைக்கிறது கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது கையில் மொபைலை குத்துப்பிட்டு அந்த போதையில், இது அந்த மொபைல் போதைன்னு கூட சொல்லலாம், அதை குத்தாதான் அது சோறு பெருமையா சொல்லி என் பையன் கையில் மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவான், அது வந்து தற்கொலையா போகுது அப்படின்றது புரியாமல் இந்த மாதிரி பண்ணினுக்கிறோம். அந்த நேரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, நம்ம பாட்டி டிவி பார்த்துட்டு இருப்போம், குழந்தை பாட்டுக்கு எதையோ உருட்டின்னு இருக்குதா அப்படின்னு. இது நிஜமாகவே ஒரு எல்லாரும் பயந்து நடுங்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த போதை அப்படின்றது. ஆனால் 1 மாதத்துக்கு ஒரு மாநாடு அப்படின்னு போட்டுட்டு ஏதோ விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்துக்கு வேற இதுக்கு போனால் சரி விடுங்க, விழிப்புணர்வை தான் ஏற்பட முடியும், என்ன பண்ண முடியும், ஆட்சி கையில் இருந்தால் தான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்ல வந்து நிறைய திடீர் முன்ஜாமீன் கேட்கிறாரு. ஒரு கேஸ்ல முன்ஜாமீன்றாங்க, இன்னொரு கேஸ் கேட்டா வந்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு, கபில் சிபல்லாம் வச்சு பெரிய லெவல்ல பண்றாங்க. என்னதான் சார் செந்தில் பாலாஜி பண்ண போறாங்க இப்போ? சரி, அவங்களுக்கு வந்து கபில் சிபல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காங்க. அவரு என்ன பெரிய வக்கீல், அவரு நல்லா சார், கடல்லயே கிடைக்காத மீனை கூட வாங்கி கொடுத்துருவாரு அவரு.
மீன்பிடி தடை காலத்துல கூட அவர் மீன் வாங்கி கொடுப்பாருன்னா பாத்துக்கீங்க, அப்பேற்பட்ட ஆள் அவரு. சில ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க, இது வந்து ஒரு இடைக்கால தடை அப்படின்னு தான் சொல்லணும், நிரந்தர தடை கிடையாது. அந்த ஏதோ அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிப்ளை அதெல்லாம் இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இதுல சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரைட், அதை அவங்க ஆர்கியூ வச்சிருக்காங்க. கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல வந்து கோர்ட்ல டிசைட் பண்ணுவாங்க, அதை பத்தி நம்ம போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அவர் அரெஸ்ட் பண்றாங்க, இல்ல ஜாமீன் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கையில தான் இருக்குது. அண்ட் இன்னும் சில அதிகாரிகள் மீதும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த விசாரணையை நீங்க நடத்துங்க. எங்கெங்கெல்லாம் இப்போ சொல்றீங்கல்ல, இதுல வந்து இத்தனை கோடி, அதுல அத்தனை கோடி, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அவர் அரெஸ்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, கேஸை நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணணும், அதுதான் முக்கியம். இந்த அரெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன். சொல்லிக்கலாம் பார்த்தீங்களா, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு, இவ்வளவுதானே தவிர சில கேஸ் ஊத்திக்கிச்சுன்னா, கனிமொழி அவர்கள் ஆகட்டும், இல்லை வந்து ராசா அவர்கள் எடுத்துக்காங்க, இத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார், கடைசியில் என்ன ஆச்சு, போற இடத்துலலாம் சொல்லிட்டு தெரியறாரு பார்த்தீங்களா, நானே ஆர்கியூ பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது கரெக்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால நீங்க எவிடன்ஸை பக்காவா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. என்னப்பா அவரை கூப்பிட்டு கேட்டா மட்டும் என்ன சொல்ல போறாரு, யாரா இருந்தாலும் என்ன சொல்லுங்க, உன்னை கூப்பிட்டு கேட்டா நீ என்ன சொல்லுவேன், என்ன கூப்பிட்டு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், ஐயோ ஆமாங்க அப்படின்னா நான் சொல்ல போறேன், எதுவும் இல்லைன்னு தான் யாரா இருந்தாலும் சொல்லுவோம். அதனால அவங்கள விசாரிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்க்கல. எவிடன்ஸ் சரியா பண்ணுங்க, அதை பண்ணீங்க அப்படின்னா கேஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அது நிரந்தரம். இப்போ அவர் ஒன்றும் அமைச்சர் ஒன்றும் கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அதிமுக திமுக 2 பேரும் எதுவும் சொல்ல முடியாது, 2 கட்சியிலையும் அவர் இருந்திருக்கிறாரு. கேஸ் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பண்ணதா சொல்லப்பட்ட ஊழல், அடுத்தது இப்போ திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஊழல். 2த்தையும் சேர்த்து ஏதாவது பண்ணுங்க. இதுதான் நீங்க பாட்டுக்கு பாஸ் ஆகா மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் கட்சியில உங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல சார், அவையிலுமே இடிலாம் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். உள்ள வந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏற்கனவே போட்ட கேஸ் என்ன ஆச்சு, சரி அந்த கேஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ் அது ஓடிட்டு இருக்கட்டும், இடி கேஸ் அதை நீங்க ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அந்த ராசா அவர்கள் அந்த அப்பீல் கேஸ்லயே வந்து சிபிஐ கவுன்சில் ஆஜராகல அப்படின்னு கோர்ட்ல கேட்டுக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நீங்க இருக்கீங்க, இதுதான் நான் சொல்றேன், பாசாக்கா மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை விக்ரம், எல்லாம் நான் வந்து ஆதாரத்தோட தான் பேசுறேன். அதனால ஆதாரத்தை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அது ஓகே. நிஜமாவே சொல்றேன், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை, யாரா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மேல, அது அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல மற்றவங்க கூட இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து நீங்க கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. பட் அதை பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது வந்து கபில் சிபல் அந்த மாதிரியான பெரிய லாயர்கள். அப்போ அவங்களெல்லாம் பீட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்க கேஸ் சுகரா இருக்கணும். அதை விட்டுட்டு வெறும் அரெஸ்ட் பண்றதுலேயே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது சரி வராது. ஓகே சார், ஒருவேளை இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருவேளை கைது பண்ணப்பட்டார்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன? அப்படி சொல்லிட்டு போகலாம், எல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு. பட் தாவேகா வந்து அந்த அளவுக்கு அவசரப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் கூட தான் வந்து இந்த மேம்பால ஊழல் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸோ அதுதான் நான் திருப்பி சொல்றது, அரெஸ்ட் பண்றதுன்றது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம், பத்தியா அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி ஒன்றா இருக்கலாமே தவிர லாங் டேர்ம்ல அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த அரெஸ்ட் அப்படின்றத விட கன்விக்ஷன், அதுல நீங்க குறியா இருக்கணும். இப்போ அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓய்ச்சே அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அதை வந்து இவங்க வந்து துரிதப்படுத்தணும். அந்த அப்பீல் அவர் போயிருக்காருல, கன்விக்ஷன் ஸ்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை துரிதப்படுத்தலாம். இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்குது. ஏதோ திமுக ஆட்சியில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான கேஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கண்டுக்காம இருந்தாங்க. இவங்க வேணும்னா ரைட், உங்களை மாதிரியே நானும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேண்டாம், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் அப்படின்ட்டு இவங்க சுகுரா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா 29ல் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏற்கனவே திமுக பக்கம் யாருமே இல்லை, இருக்கிறவங்களும் கூட இருந்தவங்க அங்க போயிட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கவங்க உள்ள போயிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய எஃபெக்டா இருக்கும். டைம் இருக்கு, அதுக்குள்ள செய்யணும். செய்வீர்களா? வாங்கி விட்டீர்களா? சார் ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் கொண்டு வரப்பட்டுச்சு சார், வந்தே மாதரத்தை வந்து இன்சல்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்குமே சார் நம்ம திமுக எம்பிஸ்ல அந்த கொந்தளிப்பு கொந்தளிக்கிறாங்க. எதுக்குதான் அவங்க கொந்தளிக்கிறேன்னு சொல்லுங்க. இதுக்கு அண்ணன் ராசா அவர்கள் ஒரு விளக்கம் ஒத்துக்கிறாரு. அந்த மாதிரி வார்த்தை எங்கேயாவது இருந்தது அவர் கண்டுபிடிச்சி சொல்லுங்க.
இந்த மாதிரி முஸ்லீம்களை அப்படி பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு. அவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஜிஓபி ஜாப் தான் போல இருக்கு, வேற ஜாபே இல்லை போல இருக்கு அவருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடல்ல அந்த மாதிரி எங்கேயாவது வரிகள் இருக்கா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லி இருக்குது அப்படின்றத அதனுடைய தமிழ் அர்த்தம் முழுசா போட்டு இதுல எங்கேயாவது அவர் சொல்லிக்கிற வார்த்தை இருக்குதா அப்படின்னு. இப்போ அந்த சட்டம் கொண்டு வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாஸ் பிரசிடென்ட் அப்ரூவலுக்கு போகும். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அண்ணன் இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா கேஸ் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அமலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் பேசிட்டாரோ உஷாரா. இப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் இது அமலுக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும், சார் இந்த மாதிரி சொன்னீங்களே அதுல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு போட்டு வாங்கணும். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கணும். என்ன இருந்தாலும் 2G கேஸ்லயே அவரே ஆர்கியூ பண்ணி வெளில வந்தவர்ல, அதனாலதான் சோகா என்ன பண்ணிட்டாரு, அது வந்து எஃபெக்டுக்கு வரதுக்கு முன்னாடி பேசிட்டாரு போல இது. ஏன்னா இதுல எல்லாம் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து நீங்க இது பண்ண முடியாது, ப்ராஸ்பெக்டிவ் தான். என்னைக்கு வந்து பிரசிடென்ஷியல் கன்சர்ன் கிடைக்குதோ அன்னில இருந்தா அது அமலுக்கு வருகின்றது. ரைட், நீங்களே கூட ஒரு மைக் எடுத்துட்டு போங்க தம்பி, அடுத்த அண்ணன் வரும்போது சார் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே அது நிஜமா? தமிழிசை அவர்கள் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கான்னு நீங்க போட்டு வாங்குங்க, என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த மேகதாது இஷ்யூல வந்து இப்போ விஜய் அவர்களே வந்து கர்நாடகாவை போய் மீட் பண்றது அந்த மாதிரி விஷயம், அதெல்லாம் சரியான விஷயமா சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு. பட் அவர் போவாரான்றது அதிகாரப்பூர்வமா எங்கேயாவது வந்துதா? யாராவது சொன்னாங்களா? நம்ம தான் பேசின்னு இருக்கிறோம். கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா இல்ல முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த மாதிரி முதலமைச்சர் கர்நாடக முதல்வரை சந்திக்கிறார் பெங்களூர் போய் அப்படின்னு எங்கேயாவது வந்துதா? இதுதான் இந்த கவர்மெண்ட்ல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது. அப்படி யாரோ ஏதோ நியூஸ்னு போடுவாங்க, அது நிஜமா பொய்யா யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த சிட்டியில இந்த மாதிரி ஏரியால இருக்க மதுக்கடைகளை வந்து தனியார் மயமாக்க வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது நியூஸ் வந்ததா? அப்படியே யாரோ போடுறாங்க, உடனே சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள், உடனே அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்றாங்க, உடனே டாஸ்மாக் ஊழியர்களா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபிஷியலா எதுவும் வந்தா மாதிரி தெரியலையே விக்ரம். இந்த மாதிரி தான் அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நீங்க உங்க ஆர்கியூமெண்ட்டை வைங்க. அதுக்கு முன்னாடி வச்சு உங்களுடைய எஃபர்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாமினா எல்லாத்தையும் நீங்க வந்து நீர்த்து போக வைத்து விடுகின்றீர்கள். அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அதனுடைய சாதக பாதகத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இவர் அங்க போனா மட்டும் என்ன உடனே தண்ணி குத்துற போறாங்களா? அதெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. என்ன நாம முயற்சி செய்தோம், அவர்கள் வரவில்லை, அதனால சட்ட போராட்டம். இதெல்லாம் காங்கிரஸுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி நியாயமா போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எல்லாம் அநியாயத்துக்கே இருக்கவங்க. தெரியாது அவங்களுக்கு இங்க எதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு முதல் தடவையா வந்து பதவி ஊத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியாதா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜனங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. என்ன சொன்னாலும் நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட போறீங்க, யாரோட கூட்டணியில் இருந்தாலும் நீங்க ஓட்டு போட போறீங்க. யாராவது கேட்க போறீங்களா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்டா இருக்குது கர்நாடக அரசுன்னு மாணிக்கம் தாகூர் அன்னைக்கு சொன்னார்ல, ராகுல் காந்தி இன்னைக்கு வந்துக்கிறாருல, அப்ப அவர்கிட்ட போய் கேட்கணும்ல. கான்ஸ்டியூஷன் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துன்னு சுத்துறீங்களே, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க, தேசிய ஒருமைப்பாடா வாடவர். அப்ப அதுக்கு எதிராக வந்து உங்களுடைய அரசாங்கம் தான் நடந்துக்குது. இன்னைக்கு நீங்க இங்க வந்துக்கிறீங்க, தமிழக மக்கள்லாம் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, அப்ப நீங்க தண்ணி விட மாட்டேங்கிறீங்களா, இது நியாயமா அப்படின்னு யாராவது கேட்கணும். ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒட்டுக்கா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதை நிறுத்தணும். அவங்க எந்த கூட்டணியில ஒன்னா இருக்கட்டும், அப்பதான் காங்கிரஸ் திருந்தும். அப்படி இல்லாம நீங்க வந்து எங்க இருந்தாலும் நாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவோம்னு அவங்கள 10 சீட்டு 8 சீட்டுன்னு ஜெயிக்க வச்சீங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓகேங்களா, அதோடைய ப்ரொட்டஸ்டிப் எந்த லெவலுக்கு போயிருக்கு, என்னென்ன டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும்? அதாவது உட்டா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்க எங்களோட வந்து பேசணும்னு சொல்லுவாங்க போல இது. அடுத்தது சட்டமெல்லாம் நாங்க போடுறது தான், இந்த அரசியல் சட்டம்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் சட்டம், அதை மீறி நீங்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க போல இருக்குது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த பதவிக்கு யார் வருது அப்படின்றத கரப்பாம்பூச்சிகள் தான் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு நந்தன் நிலக்கேணி தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க இல்லையா, அதுல இவங்க வந்து உட்காரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. இது இப்படியே போச்சுன்னா அப்புறம் யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் இப்படி இல்லாம சொல்லுவாங்க. அதாவது இனிஷியலா இது மாபெரும் வெற்றின்னு அவங்க நினைச்சுக்கினானுங்க, இது வந்து அந்த அதிகார போதை அப்படின்னு வச்சுக்கலாமா, அதனால இஷ்டத்துக்கு ஆடுறானுங்க.
இது ஒட்டுமொத்தமா மக்கள் மனசுல கரப்பாம்பூச்சிகளுக்கு எதிராக ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாகி இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கல. ஏதோ கூட ஒரு 10 பேரை வச்சுக்கின்னு இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரியான அந்த கேடுகட்ட கரப்பாம்பூச்சிகள், வயசான கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் வச்சுக்கின்னு என்னவோ மிதந்துனுங்கிறாங்க. அவங்க வெயிட் அண்ட் சி, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறோம். சார் அதே மாதிரி இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, இப்போ அவருடைய பையனா இருக்கக்கூடிய அவர் தான் வந்து ஃபுல்ல இறங்கி எல்லாமே செய்யறாரு பண்றாரு. அதே மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கும் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து அவங்களும் எப்படி பண்றாங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாக்குறதுல என்ன சார் தப்பு இருக்குது? எல்லாமே யங்ஸ்டர்ஸா வரணும்னு தானே நினைப்பாங்க எல்லாருமே. வெரி குட், இள ரத்தம். நல்ல உதாரணம் சொன்னீங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு காலத்துல இந்த பக்கம் புல்லட்டு, ராஜ்தூத்து இப்படி தான் இருந்தது. எப்படி அம்பாசிடர், ஃபியட் அப்படின்னு இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த லிபரலைசேஷன் அதெல்லாம் அப்புறம் அந்த பஜாஜ், கவாசாக்கி பஜாஜ், ஹீரோ ஹோண்டா, யமஹா, டிவிஎஸ், சுசுகி இப்படி வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஒரு பீரியட்ல வருஷத்துக்கு வந்து ஒரு 1500லேருந்து 2000 பைக்கு தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள்ல அரை நாள்ல விற்கிற பைக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியா போயிருந்தது. அப்போ அவருடைய மகன் தான் என்ன பண்ணாரு, இதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு அவங்கள அந்த வண்டியை ஓட்ட வச்சு இதுல உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, எப்படி வந்து அந்த ரெட்ரோ லுக்கும் இருக்கணும். ஏன்னா புல்லட் அப்படின்றது வந்து அதான் நான் சொல்வேன், அது வந்து இட்ஸ் அன் எமோஷன் டு கேரி ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். யாராவது வேணும்னா காப்பி பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பைக் டு கேரி யூ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழமை மாறாமல் அந்த புதுமையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புல்லட் உலகம் முழுக்க கலக்குது. நிஜமாவே ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு அண்ட் அந்த இளைஞர். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், இளைஞர் அப்படின்ற ஒரே காரணம் மட்டும் வந்து நீங்க பதவியில் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்ததுன்னா அது ஒண்ணு இல்லாம போயிடும். அவரு நிறைய படிச்சவர், அந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சவர், சின்சியரா அதை மேல கொண்டு வரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஃபீல்டில் இறங்கி தொழிலாளிகளோட சேர்ந்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சொல்யூஷனை கொண்டு வந்து அதை இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு. ஆனா ஒரு கிளாட் எக்ஸாமே எழுதி தோத்துப்புட்டு என்ன படிச்சோன்னு கூட தெரியாம, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் என்னன்னு தெரியாம, சுப்ரீம் கோர்ட்டோட நெகோசியேஷன்ஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்ற தற்குறிகள் கையில நீங்க கொண்டு போயிட்டு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்படித்தான் வந்து ஜென்சி இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள் கையில காங்கிரஸை கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னு நீங்க பாக்குறீங்கல்ல. இப்போ அங்க மோடி எடுத்துக்கங்க. மோடிக்கு இப்போ வந்து 75 வயசு ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல, கொஞ்சம் வருஷத்துல. அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்வர் ஆகும்போது அப்ப அவருக்கு என்ன வயசு? 50 தாண்டின பிறகுதான் அவர் வர்றார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது கவுன்சிலராவது இருந்திருக்காரா? சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ கூட கிடையாது. சிஎம் ஆயிட்ட பிறகுதான் அவர் எம்எல்ஏ ஆறாரு. அப்படி இருக்கச்ச அவரு சாதிச்சது எவ்வளோ. இப்போ மோடி அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் ஒரு வயசு வித்தியாசம் பாரு, கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வித்தியாசம் இருக்கும். அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு இவருக்கு இருக்கா? எந்த இடத்துல போனாலும் தப்பா உளறி நிற்கிறாரு, பொய்யா பேசி நிற்கிறாரு ராகுல். சரி, நீங்க இதை விட்டுருங்க. அமெரிக்கால இல்லாத ஜென்சியா? அங்கேயும் வயசானவங்க தான் வந்து பிரசிடென்ட் ஆகிறாங்க. அங்க யாருமே வந்து 20 வயசுக்காரங்கிட்ட 25 வயசுக்காரங்கிட்ட வந்து அரசியலை கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்கல. நாங்க பதவிக்கு வரணும் அப்படின்னு யாரும் கேட்கல. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வயசுல படிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், அது குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல வரணும். எடுத்த உடனே நான் 25 வயசுலயே பிரசிடென்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னா, ஏய் பச்சா அப்படி போய் உக்காரு, உனக்கு என்ன தெரியும்? அங்கெல்லாம் வந்து 30-35 வயசு வரைக்குமே வந்து அவனை ஒரு மேன் அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 30s, ஒரு மிட் 30ஸ்க்கு அப்புறம் தான் அவர் ஒரு மேனாவே ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் அவனுக்கு பொறுப்பே கிடையாது. அதுக்கப்புறம் மட்டும் பொறுப்பு வந்துருமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. இந்த ஆம்பளை பையலவளுக்கு எந்த காலத்திலையும் பொறுப்பு வரதில்லை. இப்படித்தான் வந்து பெண்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நான் ஏத்துக்கிறேன்னு கூட வச்சு, ஓரளவுக்கு தான். ஸோ இங்க மட்டும் என்ன, நீங்க வந்து இளைஞர்கள் இவங்க ஒன்று கவனிங்க. இப்போ அந்த இளைஞர்கள் கையில் தான் எதிர்காலம், அவங்க கையில தான் நாட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற பயில அத்தனை பேரையும் எடுத்துக்காங்க, இன்க்ளூடிங் பிரகாஷ் ராஜ். அவரே ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாருன்னு வச்சுக்கேன்.
அது மாதிரிங்க ஒரு இளைஞர் ஒருத்தர் இருக்காருங்க, இப்போதாங்க ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜுங்க, அவரை நீங்கள் வேலைக்கு எடுத்துங்க, தம்பி உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேட்பாங்க. அவரே ஒரு கம்பெனி நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில் ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ போஸ்ட்டுக்கு ஒருத்தர் போடணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் எம்பிஏ முடிச்சுட்டு வந்துக்கிறாரு சார் சொன்னா சிஇஓ போட்டுருவாரு. அவரு உன் கம்பெனிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸோட நாலேஜோட ஒருத்தன் வேணும், ஆனா நாட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாம தற்கொலை கிட்ட தூக்கி கொடுத்தனமா நீ சொல்றவன் அத்தனை பேரும் அவன் வீட்டு அதிகாரத்தை ஒரு மாசம் அவன் புள்ள கிட்ட கொடுங்கயா, வாங்குற சம்பளத்தெல்லாம் புள்ள கிட்ட குத்துருங்க, காலேஜ் படிக்கிற புள்ள கிட்ட குத்துருங்க, எப்ப 6 மாசம் நீ குடும்பத்தை நடத்து செய்வீங்களா? ஒத்துறாதே. ஊட்ட மட்டும் கொடுக்க மாட்டீங்க, நாட்டை மட்டும் எவங்கிட்டயோ தூக்கி கொடுத்துருவீங்களா? எவன் அப்போ வீட்டு சொத்து இந்த நாடுன்னு நினைச்சு நிக்கிறீங்க? இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் உங்க வீட்டுல முதல்ல செய்யுங்க, அப்புறமா நாட்டுல செய்யலாம். சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அவன் நடத்துற கம்பெனியில கடையில உங்க வீட்டுல அங்க வந்து உங்க பசங்களை ஜென்சி கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 10,000 பேர் இந்தியா ஃபுல்லா எடுத்தீங்கன்னா, டேய் வாங்கடா எல்லாம் அவங்க பசங்க கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வந்து 6 மாசம் எங்கேயாவது ஊர் சுத்த போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சுத்தமா எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிருப்பாங்க. இளைஞர்கள் அப்படின்றத மட்டும் ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துக்க முடியாது விக்ரம், எந்த இடத்துலையுமே. அதனால அவங்கவுங்க வீட்லையும் கம்பெனிகள்லையும் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இளைஞர்கள் கையில. இளைஞர் அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம வந்து நீங்க கையில தூக்கி பொறுப்பை கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா எப்படிங்க சரிப்பட்டு வரும்? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. அண்ணன் ராகுல் கூட தான் சொல்லினுக்கிறாரு, ஜென்சி தான் எதிர்காலம் சொல்லிட்டாரு. மோடி பாஸ்ட், இவங்க தான் எதிர்காலம் அப்படின்ட்டாரு. அவங்க கட்சி தலைவர் யாரு? ஜென்சியா? அப்புறம் டபுள் ஜென்சி. அப்புறம் இதுக்கு என்ன சொல்வாரு அவரு? சரி ஜென்சின்னு தான் சொல்லிட்டார்ல, ரைட்டு, கரப்பாம்பூச்சிகள் தான் வந்து எதிர்காலம்னு சொல்லிட்டாரு. அந்த சௌரப் தாஸோ இல்ல அப்ஜித் தீப்கே யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க தான்ப்பா நாளையிலேருந்து காங்கிரஸ் தலைவர், நாங்கள்லாம் வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறோம், செய்வாரா? ஏன் அப்ப மட்டும் ஜென்சி உதவாத? அவங்களுக்கு நாட்டை தூக்கி நீங்க யார் கையில ஒண்ணா குத்துருவீங்க, ஆனா உங்க கட்சியை கொடுக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க கட்சியில தமிழ்நாடு எடுத்துக்கங்க, மாணிக்கம் தாகூர் அவர் ஜென்சியா? ஒரு ஜென்சியை கூப்பிட்டு தமிழக தலைவரா போடுங்க. இன்னைக்கு வந்துக்கிறாருல, போய் கேளுங்கப்பா எல்லாரும், சார் நீங்க தானே சார் சொல்லிருந்தீங்க அவங்க தான் எதிர்காலம் அப்படின்னு, நிகழ்காலத்திலே அதை பண்ணுங்க சார், எல்லா ஸ்டேட்லையும் வந்து ஜென்சிகளுக்கே பொறுப்பு கொடுங்க சார். செய்வாரா? உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்ப தான். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இளைஞர் கையில் அதிகாரத்தை கொடுங்கன்றது ஒரு பையிலும் வீட்டுல கொடுக்க மாட்டானுங்க. எல்லாம் அது நீ பண்ணிக்க அவ்வளவுதான். நமக்கு என்ன வந்தது? ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொண்ணான திரைப்படம் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.